ஒரே ஊர்ல இருந்தாலும் ஒருபோதும் நேரில் சந்திக்காதவர்கள் ஆன சுரேஷ் மற்றும் ஹரிணி ஆன்லைன் கிளாஸ் மூலமாதான் முதல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. தினமும் அசைன்மெண்ட், கலந்துரையாடல், சிறிய காமெடி, ஆல் ஆரம்பத்தில் நட்பாக இருந்தாலும் நாளடைவில் அந்த உரையாடல் இரவு நேரங்களிலும் தொடர்கிறது. ஒரு நாள் சுரேஷ் ஹரிணியிடம், நீங்க பேசாம நாளே போகக்கூடாது போல இருக்கு என்று சொல்ல, அவளும் சிரிச்சு, எனக்கும் அப்படித்தான் என்று பதிலளிக்கிறாள். காலம் சென்றாலும் இருவரும் நேரில் சந்திக்காத நிலையிலேயே அவர்கள் மனசுக்குள் காதல் விதை வேரூன்றி விடுகிறது. ஆனா குடும்பத்தின் எதிர்பார்ப்புகள், எதிர்கால கனவுகள், இது எல்லாம் அவர்களுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஹரிணி வெளிநாட்டுக்கு ஹையர் ஸ்டடீஸ் போக வேண்டி இருக்கிறது. அதற்குள் சுரேஷ் தன்னுடைய உணர்வை நேரில் சொல்லவேண்டும் என்று முடிவு செய்கிறான். அவளை ஏர்போர்ட்டுக்கு அனுப்ப வரும்போது அவன் மனசை கட்டுப்படுத்திக் கொண்டு, நீ போகிறது சரிதான், ஆனா எப்போ திரும்பி வந்தாலும் நான் உனக்காக காத்திருப்பேன் என்று சொல்கிறான். ஹரிணி சிரித்து அவன் கையை பிடித்து, திரும்பி வருவேன் சுரேஷ், நம்ம கதை இங்கேயே முடிவடையாது என்று சொல்கிறாள். அந்த விமானம் பறக்கும் காட்சியோடு அவர்களின் காதல் இன்னும் நிறைவடையாத ஒரு அழகான பயணமாக மாறுகிறது.